பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: நீங்கள் கேட்டால் சிறையிருப்பு மாறும், சிறகடித்து பறக்கலாம். ஆதார வசனம் சங்கீதம் 126 4வது வசனம் பின் 1வது வசனம். கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். விடுதலையாக்கப்பட்ட மான்களே, வேதம் முழுவதும் கர்த்தர் தம் மக்களிடம் எதிர்பார்ப்பது தனக்கு கீழ்ப்படிந்து நடப்பதே ஆகும். கேள்வி கேட்பாடில்லாமல் கீழ்ப்படிய வேண்டும். சொன்னவுடன் காதில் விழுந்தவுடனே கீழ்ப்படிய வேண்டும். முழு மனதோடு கீழ்ப்படிய வேண்டும். இதில் எனக்கு என்ன லாபம் என்று கணக்கு பார்க்கக்கூடாது. கம்ஃபர்ட் பார்க்கக்கூடாது. கம்பேரிசன் இருக்கக்கூடாது. ஒரு சிறு பிள்ளையின் இருதயம் எப்படி இருக்கிறதோ அது தன் பெற்றோர்கள் சொல்வதை கேட்கும், நம்பும், கீழ்ப்படியும். இந்த பக்குவ நிலை நமக்கு வேண்டும். அதனால்தான் இயேசு சொன்னார், இந்த சிறு பிள்ளையைப் போல் இல்லாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்றார். கீழ்ப்படிந்து அவரையே சார்ந்திருக்கும் போது, கிருபையையே சார்ந்திருக்கும் போது, அந்தந்த நேரத்தில் நமக்கு என்ன தேவையோ அதை அவரது கிருபை கொடுக்கும். கீழ்ப்படிய வேண்டும் என்பது நமக்கு தெரிந்தும் புரிந்தும் சற்று அசட்டையாக இருக்கும்போது நாம் சிறையிருப்புக்குள் நுழைந்து விட்டோம் என்பதை அறியாமல் இருக்கிறோம். கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் சுயத்திற்கோ சாத்தானின் தந்திரமான பேச்சுக்கோ கீழ்ப்படியும் போது அது சிறையிருப்பே. சுயத்திற்கு சிறைப்பட்டு விடுகிறோம். சாத்தானின் பொய்யுக்கு சிறைப்பட்டு விடுகிறோம். ஒரு உதாரணம் சொல்கிறேன். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 8-13 வரை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், சாமுவேல் சவுலை வெயிட் பண்ண சொன்னான். 7 நாட்கள் வெயிட் பண்ணப்பா, நான் பழி செலுத்த வருகிறேன் என்று சொன்னான். 8வது வசனம் சொல்கிறது, அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான் சவுல். சாமுவேல் கில்காலுக்கு, அதாவது குறித்த இடத்திற்கு வருகிறேன் என்று சொன்ன இடத்திற்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறிப்போனார்கள். 9வது வசனம், சவுல் சமாதான பலியும் சர்வாங்க தகன பலியும் செலுத்தினான். இது ஆசாரிகள் மட்டுமே செய்யக்கூடியது. சவுல் அதற்கு காரணம் கூறுகிறார். ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போனார்கள், பெலிஸ்தேர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்று பயந்தேன். இன்று கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லையே என்று துணிந்து பழி செலுத்தினேன் என்றான். இதை சாமுவேல் தீர்க்கதரிசி புத்தியீனமாய் செய்தீர் என்றான். கீழ்ப்படிய முடியாது என்ற சூழ்நிலைதான் கர்த்தர் நம்ம கீழ்ப்படுகிறோமா என்று பார்க்கிறார். கம்ஃபர்ட் ஜோனில் செய்வதையெல்லாம் அவர் ஒன்று கணக்கு எடுத்து முடியவே முடியாது அப்படிங்கிற இடத்துல அவருக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? வாழ்வில் எப்பொழுதுமே இந்த டெஸ்ட் இருக்காதுங்க. எப்போவுமே இப்படி ஒரு கடினமான டெஸ்ட் வைத்துக்கொண்டே இருக்க மாட்டார். ஆனால் எல்லோருடைய வாழ்வில் இப்படி ஒரு டெஸ்ட் உண்டு. வழியே இல்லை, ஏதாவது நடந்து விடுமோ, நாமே ஏதாவது செய்யலாம் என்ற நிலை வரும். அந்த நிலையிலும் நாம் கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டும் என்பதே பரலோக எதிர்பார்ப்பு. இதில் நாம் ஜெயித்து விட்டால் பின் சகல காரியங்களில் நம்மளை ஜெயிக்க வைப்பார். ஆபிரகாமே, கர்த்தர் மகனை ஏகசோதனை எனக்கு பழிகொடு என்றார். இதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். அவன் உடனே தாமதமில்லாமல் செய்ய ஆயத்தமானான். எனவே ஏன் அவனுக்கு அப்படி துணிச்சல் வந்தது? ஏன் அவன் சந்தோஷமாகவே செய்ய ஆரம்பித்தான்? அலுப்பு செலுப்பு இல்லாமல். அவன் நினைத்தான், என்னை வேதனைப்படுத்துவா அழைத்து வந்தார் அந்த தேசத்திலிருந்து? இல்லை. அவர் கொடுத்த வாக்கு பொய்க்குமா? இல்லை. இந்த இரண்டும் தான் அவனை பலப்படுத்தினது. நாமும் இந்த 2 கேள்விகளை கேட்டுவிட்டு கீழ்ப்படிய வேண்டும். உதாரணமாக, உங்களிடம் ஒரு 1000 ரூபாய் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். இது அவசியம் வேண்டும், செலவு தலைமையில் இருக்குது. அந்த சமயத்தில் இன்னாருக்கு அதை கொடு என்றால் இது கர்த்தர் தான் சொல்கிறார் என்ற நிச்சயம் உங்களுக்கு தெரியும். நம்மகிட்டே 1000 தான் என்று இப்படி சொல்வாரா? கர்த்தர் சொல்லியிருக்க மாட்டேன், நாமளே இல்லை. கர்த்தர் சொல்வது உங்களுக்கு தெளிவாக தெரியும். சந்தோஷமாக கொடுத்து விடுங்கள். உங்களை பல மடங்கு ஆசீர்வதிப்பார். அதற்காகத்தான் இந்த டெஸ்ட். மன்னிக்கவே முடியாது, மன்னிக்க மாட்டேன், வேண்டுமானால் ஒன்று செய்கிறேன், எதுவும் பேசாமல் அமைதியாக விடுகிறேன் என்பது கீழ்ப்படியாமையாகும். அதற்கு பதிலாக மாற்று ஒன்று கர்த்தருக்கு வேண்டுவதில்லை. இது சிறையிருப்பு. காலம் முழுவதும் சவுல் தாவீதின் மேல் பொறாமையோடே கசப்பு உணர்வோட எரிச்சல் ஆவியோடவே இருந்தான். அதாவது சிறையிருப்பிலேயே இருந்தான். சாத்தானுடைய சொல்லுக்கு நாம் கீழ்ப்படிந்தால் அவனுக்கு சிறைப்பட்டு விட்டோம் தான் அர்த்தம். நம்முடைய சொந்த மாமிசத்திற்கு கீழ்ப்படுத்தி செய்தால் அது சிறைப்பட்டு விட்டோம் தான் அர்த்தம். இந்த வார்த்தை வேண்டுமானால் நாம் போடாமல் இருக்கலாம். அதிகமாக சரீரத்திற்கு ஒவ்வாத பண்டங்கள், நாவினுடைய இச்சைக்கு ஆசைக்கு இணைந்து சாப்பிட்டு விடுகிறோம். அது சிறையிருப்பு.
பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தை வாசித்து பாருங்கள். குலமகன் எப்படி சாப்பிட வேண்டும் என்று எழுதியிருக்கிறார். சோம்பேறித்தனமாக அப்புறம் பேசலாம், அப்புறம் கொடுக்கலாம், அப்புறம் செய்யலாம் என்று தள்ளி போட்டு கொண்டிருப்பது சிறையிருப்பு. வேலைக்கு சம்பளம் கொடுப்பது, டேக்ஸ் கட்டுவது, மற்ற கட்டணங்கள் கட்டுவது அந்தந்த தேதியிலேயே செய்து முடித்துவிட வேண்டும். கூலிக்காரன் கூலியை வைத்திராதே என்கிறது வேதம். சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன் உன் எரிச்சல் தனிய கடவது என்று அறிவுறுத்துகிறது வேதம். ஏன் இத்தனை சொல்லுகிறது? நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான். இது சிறையிருப்பிலிருந்து நீ வெளி வர வேண்டும் என்பதற்காகத்தான். நீ இத்தனை சிறையிருப்புகள் இருக்கிறாய் என்பதை புரிந்து கொண்டு என்னிடம் வா, எனக்கு விடுதலை தாருங்கள் என்று கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செய்தி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சின்ன சின்ன காரியங்கள் தானே, இதெல்லாமா பெரிய தப்பு என்று வாதம் பண்ணாதீர்கள். இவைகள் தப்பு என்ற லிஸ்டில் வராவிட்டாலும் முன்னேற்றத்துக்கு தடை என்ற லிஸ்டில் வருகிறது. உங்களுடைய முன்னேற்றத்துக்கு அது தடைக்கற்கள். சிறிய வெற்றி நீங்கள் உண்மையாக இருந்தால் சரியானதை சரியான நேரத்தில் செய்வது, பெரிய வெற்றி உங்களை அதிகாரியாக வைப்பது வேதம் வைக்கிறேன் என்பதாக வேதம் உற்சாகப்படுத்துகிறது. எதற்கு நாம் அடிமையோ அங்கே நாம் சிறைப்பட்டு விடுகிறோம். அதிகமாக பேசுவது சிறையிருப்பு தான். அதிகமாக செல்போனை நோண்டிக் கொண்டிருப்பது சிறையிருப்பு. காசிப்பிங் பண்ணுவது சிறையிருப்பு. முதலில் சிறையிருப்பு நாம் வெளிவர வேண்டும். நம் குடும்ப நபர்கள் வெளிவர வேண்டும். இந்த ஜெபம்தான் முதன்மையாக இருக்க வேண்டும். நிச்சயமாகவே கர்த்தர் விடுதலை தருவார். பின் பாருங்கள், நீங்கள் கர்த்தரை தேடும் நேரம், விதம் அவர் எதிர்பார்க்கும் விதத்தில் அமையும். அதுதாங்க அடையாளம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அதுதான் அடையாளம். வேறு அடையாளம் கேட்காதீர்கள். உங்களது ஜெப குறிப்புகளே மாறும். முக்கியமான சிறையிருப்பு, அதாவது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியாதபடி அவர் கையை கட்டி போட்டது போல் இருப்பது, நீங்கள் விதைக்காமல் இருப்பது, விதையும் சேர்த்து சாப்பிடுவது. உங்கள் கையில் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் விதைத்தல் அறுத்தல் என்ற பிரமாணம் தெய்வீக சட்டத்தின்படி தான் நடக்கிறது. அது பிரமாணத்தின்படி தான் நடக்கும். உங்களிடம் வருமானம் வருகிறது என்றால் அந்த வருமானத்திற்கு ஒரு சின்ன விதை இருக்கிறது. விதை சிறிதாகத்தான் இருக்கும். அதை நம்ம விதைத்து விட வேண்டும். காணிக்கை, உதவி, உங்களுடைய நேரம், மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டுவது, தயவு காட்டுவது, மற்றவர்களுக்காக செபிப்பது, இது விதைங்க. அந்த விதை சிறிதாகத்தான் இருக்கும். ரொம்ப நேரம், நீண்ட நேரம் ஜெபிக்க வேண்டியதில்லை மற்றவர்களுக்காக. நீங்கள் வருகிற வரிகள் யாரோ உங்களுக்கு அறிமுகமானவருக்கு ஒரு பிரச்சனை சொல்கிறார்கள் என்றால் அது செய்தி அல்ல, அது ஜெப குறிப்பு. ஜெபியுங்கள், காணிக்கை செலுத்தி விடுங்கள், உதவி செய்வதற்கு உதவி செய்யுங்கள். இதையெல்லாம் விதைங்க. விதையை சேர்த்து சாப்பிடாதீர்கள். இதுவும் தேவனுக்கு கீழ்ப்படுதல் முக்கியத்துவத்தை காட்டுகிறது. ஹல்லேலூயா. இதையெல்லாம் நீங்கள் செய்யுங்கள். சிறையிருப்பிலிருந்து வெளியே வாருங்கள். நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இவைகளெல்லாம் கூட கொடுக்கக்கூடிய காரியங்கள். உங்களை தேடி வரும், உங்களை வீடு தேடி வரும். அது அட்ரஸ் அதுக்கு தெரியும், வரும். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். தகப்பனே, எல்லா சிறையிருப்பும் அடியாளை விடுவியும். இன்றே உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க விரும்புகிறேன். இன்றிலிருந்து கிருபை வேண்டும், ஆவியின் வழிநடத்துதல் வேண்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு எனக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ, கம்ஃபர்டபுளாக இருக்கிறதோ இல்லையோ, சகலத்திலும் கர்த்தருக்கு நான் கீழ்ப்படிவேன். ஆமேன். ஹல்லேலூயா.